ஸோ நீங்கள் அவசரம் மாதிரியோ இல்லை உங்களுக்கு அது ஒரு ஸ்டைல் மாதிரியோ இருந்ததுன்னா அதனால அந்த வார்த்தையோட மீனிங்கோ அந்த வார்த்தை எங்கே போய் சேரணும்னு நினச்சி நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அது போய் சேராது. ஸோ தயவுசெய்து நீங்கள் ஒரு விஷயம் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அந்த படிக்கிறவருக்கு புரியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல முடியும். ஒருத்தர் ஓரளவுக்கு தான் அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அவர் ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்க மாதிரியான ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு போய் நம்ம போய் பெரிய ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரியிலேருந்து இங்கிலீஷ் எடுத்து நம்ம ஒரு ரிப்ளை பண்ணாலோ ஒரு இது பண்ணாலோ மீனிங்லெஸ். அவர் எப்படி பார்ப்பார், ஏதோ போட்டிருக்கேன்னா சரி ஓகே அப்படின்னு போயிடுவார். அதில் ஏதாவது ஒரு வார்த்தை அவருக்கு புரிஞ்சுதுன்னா எடுத்துக்குவார். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய நேரங்களில் ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியாது, அதோட வார்த்தைகள் படித்தா புரியும். அவங்க வாசித்துருவாங்க, அந்த சென்டென்ஸ் அவங்க வாசித்துருவாங்க, பட் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கிறது அவங்களுக்கு புரியாமல் போயிடலாம்.